வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. நல் மனசாட்சியோடு கர்த்தரை சேவிக்கிற நல்ல நாளாய் இது மாறுவதாக. 1 தீமோத்தேயு 1:18 தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது நல் மனசாட்சி உள்ளவனாய் இரு எழுதுகிறார். நல்ல மனசாட்சி உள்ளவனாய் இரு என்பதை அவர் தெளிவாக எழுதுகிறார். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றமாய் தீர்க்குமானால் என்று அதே தீமோத்தேயு 4 எழுதுகிறதை பார்க்கிறோம். நல்ல மனசாட்சி உள்ளவங்களாக இருக்கணும். த குட் கான்சியஸ். தெளிவாக நம்முடைய மனசாட்சியை நம்முடைய குற்றவாளியை தீர்க்கக்கூடாது. நல்ல ஒரு தெளிவான மனசாட்சி உள்ளவங்களாக இருக்கணும். என்ன தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, கள்ள மனசு துள்ளி அடிக்குதும்பாங்க. நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறது? ஒரு மற்றவங்கள்ட்ட ஏமாத்திடலாம், மற்றவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லலாம். நம்முடைய மனசாட்சி நம்முடைய குற்றவாளியை தீர்த்தால். ஒரு முறை ஒரு பேங்கில் பணிபுரிந்த ஒருவர் மாலை வேலை விட்டு போகும்போது முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் கொஞ்சம் பணத்தை கையாடல் பண்ணி நடந்து போய் கொண்டிருந்தார். திடீரென்று அவர் நடந்து போய் கொண்டிருந்த போது மழை பெய்தது. அந்த வழியாக வந்து இன்ஸ்பெக்டர் பாவம் நல்லா படித்த ஆள் மாதிரி தெரியுத, நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவரை ஏற்றுகிறதுக்காக கிட்ட போனால் திடீர்னு பார்த்தார் காவல் என்று எழுதப்பட்டிருந்த வண்டியை கண்டு ஓட ஆரம்பித்தார். உடனே அவரை பின்தொடர்ந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவருடைய மனசாட்சியில் தெளிவு இருந்திருந்தால் தப்பு பண்ணாமல் இருந்தால் ஏன் ஓடணும்? அப்போ இவர் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி அவரை பிடிச்சாங்க. நம்முடைய மனசாட்சி நம்முடைய குற்றவாளியை திருத்தரக்கூடாது. அதுவே நம்ம நியாயத்தீர்ப்பில் கொண்டு போய் நிறுத்திவிடும். அப்போது அதனால தான் ஞானஸ்தானம் என்ன வேதத்தில் வாசிக்கிறோம், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஞானஸ்தானம் என்பது தேவனோடு இணைகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்படி நம்முடைய மனசாட்சி எப்பவும் சுத்தம் உள்ளதாய் தெளிவுள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய மனசாட்சியை நம் குற்றவாளியை திருத்த விடக்கூடாது. அதில் பிரசங்கிக்கிற நானும் கேட்கிற நீங்களும் நல்ல ஒரு மனசாட்சி உள்ளவங்களாக இருக்கணும். சில பெரியவங்க சொல்லுவாங்க, நெஞ்சில் கை வச்சு சொல்லு பார்க்கலாம், உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பார்க்கலாம், இப்படிலாம் பேசுவாங்க. நம்முடைய மனசாட்சி தெளிவாக இருக்கணும். நான் நல்லா இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், யாருக்கும் இந்த துரோகம் பண்ணலை அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து சாட்சி கொடுக்குற நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை தருகிறவர் இயேசு. அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரோடு உடன்படிக்கை பண்ணுங்கள். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தான் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். 1 தீமோத்தேயு 1:18 நல் மனசாட்சி உள்ளவராக இரு என்று இளம் போதகர் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அதே வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். நல்ல தெளிவான சுத்தமான மனசாட்சி உள்ளவர்களாய் மாற கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. ஜெபிக்கலாமா? வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரமுள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் இருக்கிறோம். எப்போதும் ஒரு நல் மனசாட்சி உள்ளவர்களாய் ஜீவிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே மக்கு நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய மனசாட்சி எங்களுக்கு குற்றவாளி தீர்க்குமானால் முடிவு நரகமப்பா. அந்த எண்ணத்தோடு ஒரு சுத்தமான நல் மனசாட்சி உள்ளவர்களாய் வாழ கிருபை தாரும். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம், உண்மை, ஒழுக்கம், இதில் எப்பவும் ஒரு நல் மனசாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவர் உண்மை சார்ந்து வாழ கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். அப்போ அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், கிருபை கொடுக்கட்டும், தேவைகளெல்லாம் சந்தியும், நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.